விருச்சிக லக்னத்திற்கான அவயோக கிரகங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ விருச்சிக லக்னத்திற்கான அவயோகர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சனி மற்றும் புதனை பற்றி பார்ப்போம். புதன் இந்த லக்னத்துக்கு 8 மற்றும் 11க்கான அதிபதி. அப்போ இந்த புதன் எங்கே இருந்தால் நல்லது செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உபஜயஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய 3, 10, 11 போன்ற வீடுகளில் நல்லது செய்வார். 12வது வீட்டில் சுக்கிரனோட வீட்டில் இருக்கும்போது கூட அந்தளவுக்கு கெடுபலன்கள் இருக்காது. இதை தவிர்த்து 6வது வீடான மேஷ வீட்லேயும் 8வது வீட்டில் அவரே ஆட்சியாகி 8வது பலன்களை முழுமையாக கொடுப்பாரு. இதை தவிர்த்து அவர் திரிகோணமான 5, 9 போன்ற இடங்களில் இந்த புதன் ஏறவே கூடாது. ஏறினா அந்தளவுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக நடக்காது. அடுத்தது பார்த்திங்கன்னா சனி உங்களுக்கு உபஜயஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய 3, 6, 11 போன்ற வீடுகளில் நல்ல பலன்களை கொடுப்பாரு. 10வது வீடு சிம்ம வீடாக வர்றதுனால இங்கே அந்தளவுக்கு நல்ல பலன்கள் இருக்காது. இதை தவிர்த்து சனி லக்னத்தில் ஏறுறதும் 4வது வீடான கேந்திரத்திலே ஆட்சி பெற்றாலும் இங்கே ஒரு சுபரோட தொடர்பில் இருந்தால் தான் நல்ல பலன்கள் நடக்கும். 2, 5, 9, 10 போன்ற இடங்களில் இருக்கும்போது கூட அந்த அளவுக்கு நல்ல பலன்களை சனி பகவான் கண்டிப்பாக இந்த லக்னத்துக்கு கொடுக்க மாட்டார்.